சரி, இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்து ஒரு ப்ரப்போசல், ஓகேவா? இந்த கடந்த 4 நாட்களாக நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்து ஒரு ப்ரப்போசல் தான். இன்னும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணலை. ஆனால் நம்ம வந்து நம்ம சைடில் இருக்கிற விஷயத்த வந்து என்னன்னு சொல்லிட்டோம், ஒரு நம்ம ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த 4 நாளில் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வரப்போகிற இந்த 4 நாட்களுமே ஒரு கமிட்மெண்ட், சரியா? இது வந்து என்னோடய புரிதலின்படி நான் சொல்கிறேன். இந்த அடுத்தடுத்து வரப்போகிற இந்த 4 நாட்களுமே ஒரு கமிட்மெண்ட். முன்னாடி பார்த்த 4 நாட்களுமே ஒரு ப்ரப்போசல். இதுக்கப்புறம் தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். என்னோடய விருப்பத்தை நான் சொல்ல போகிறேன். அங்கே அந்த பக்கமும் விருப்பம் இருக்கா இல்லையான்றதை நான் தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்றது. ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த 4 நாட்களுமே நம்ம 2 பேருமே வி ஆர் இன் லவ். ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் வரக்கூடிய கவிதைகள் தான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, சரி, அந்த வரிசையில் இந்த வேலண்டைன் வீக்கில் இன்றைக்கி என்னென்னா ப்ராமிஸ் டே. சரி, இந்த ப்ராமிஸ் டேக்காக நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். கண்களை இமைத்து கைகளை இணைத்து மூச்சினை விடுத்து காற்றினை பிரித்து உறுதியும் அமைத்து லட்சியம் சுமந்து காதல் மனம் 2 காலமெல்லாம் இணைந்திருக்க நம்பிக்கையால் செய்து கொண்ட முதல் ஒப்பந்தம் அப்படின்றது. சரி, இப்போ இந்த ப்ராமிஸ் டேன்னு இருக்குல்ல, பேசிக்காக ப்ராமிஸ்னால் என்ன? நம்ம ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக ப்ராமிஸ் வாங்குகிறோம். இப்போ எனக்கு வந்து ப்ராமிஸ் தேவைப்படுது, நான் தான் அந்த ப்ராமிஸை கேட்குறேன்னா, நான் என்னோடய கையை நீட்டி யார்கிட்ட ப்ராமிஸ் கேட்குறேன்னா அவங்க கையை என் கை மேலே வச்சு அழுத்தணும். அதுதான் ஒரு ப்ராமிஸ், சரியா? இப்போ இந்த ப்ராமிஸ் டேக்காக இந்த கவிதை எழுதியிருக்கோம். இதை டீகோட் பண்ண போகிறோம் இப்போது. சரி, வாங்க என்னன்னு பார்க்கலாம். கண்களை இமைத்து கைகளை இணைத்து மூச்சினை விடுத்து அப்படின்றது, நானும் என்னை பார்த்துட்ருக்கேன், நீயும் என்னை பார்த்துட்ருக்க, நம்ம கண்ணு ரெண்டும் எப்படி சொல்கிறது, கண்ணு சிமிட்டிகிட்டே இருக்கும். சிமிட்டுறதுனா என்னென்னு தெரியல, கண்ணை திறந்து மூடுறது. இதுதான் கண்களை இமைத்து. நான் வந்து கண் கொட்டிகிட்ருக்கேன், என்ன பண்ணுறது? நம்ம இப்போ எப்படின்னா அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து கண் இமைக்கவே மறந்துடுவோம். அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம பார்த்துட்ருக்கோன்றதே நம்ம வந்து மறந்துடுவோம். அந்த மாதிரி அந்த விஷயத்தை பார்த்துட்டே இருப்போம், சரியா? ஆனால் ஒரு டென்ஷனில் இருக்கும், இல்லை ஒரு மாதிரி பதட்டமான ஒரு சூழ்நிலையில், அது நல்ல பதட்டமோ கெட்ட பதட்டமோ, ஆனால் அந்த மாதிரி பதட்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு மாதிரி கண்ணு படன்னு துடிச்சுக்கும். எங்கே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறதுனே தெரியாது. ஒரு மாதிரி இங்கே அங்கேன்னு அப்படி கண்ணெல்லாம் அலப்பாஞ்சிட்டே இருக்கும், சரியா? அந்த மாதிரி கண்களை இமைத்து கைகளை இணைத்து அப்படின்றது, என்னோடய கையை நான் நீட்டியிருக்கேன், உன்னோட கை நீ அது மேலே வைக்க போகிற, அதுதான் ஒரு ப்ராமிஸோட கம்ப்ளீட் பண்ணுது. அந்த மாதிரி கைகளை இணைத்து மூச்சினை விடுத்து காற்றினை பிரித்து அப்படிங்கிறது எதனாலனா, மூச்சினை விடுத்து. இப்போ நான் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ண போகிறேன், நான் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வரப்போகிறேன், அப்படி நான் எல்லா ஆர்ட்ஸையுமே திங்க் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரியான எல்லா பாசிபிலிட்டியுமே நான் திங்க் பண்ணிவிட்டு, சரி, இப்போ நான் என்னோடய மூளைக்குள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா திங்கிங்ஸ் எல்லாத்தையுமே அந்த மூச்சு மூலமாக நான் வெளியே விட்டுட்டு காற்றினை பிரித்துன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்படி 2 கை இப்படியே மொத்தமாக ஒன்று ஓட்டிகிட்டு இருக்கும்போது உள்ளே காற்று இருக்குமா? இருக்காது. மேபி இந்த குட்டி கேப்புக்குள்ளே கொஞ்சோண்டு காத்திருக்கலாம். நான் அதெல்லாம் நம்மளால் கன்சிடர் பண்ணிக்க முடியாது, சரியா? ஏன்னா இது கவிதை. அப்படி காற்றினை பிரித்து உறுதியும் அமைத்து அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன், நான் வந்து சத்தியமாக சொல்கிறேன். லட்சியம் சுமந்து அப்படின்றது, இப்போ நான் வந்து தனியாக செயல்பட்டுருக்க வரைக்கும் நான் மட்டும்தான் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி, சரியா? எனக்கான ஒரு பார்ட்னர் வந்துட்டாங்க அப்படின்னா எனக்கும் சரி அவங்களுக்கும் சரி, நாங்கள் 2 பேருமே 2 பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்கள் 2 பேரோட பேஷனும் கெரியரும் 2 பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம அதுக்காக சேர்ந்து தான் உழைக்க போகிறோம், சரியா? அந்த மாதிரி ஒரு லட்சியம் சுமந்து, இப்போ வரைக்கும் நான் என்னோடய கனவை மட்டும் கேரி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கப்புறத்துலேருந்து உன்னோட கனவை நான் சப்போர்ட் பண்ணணுன்ற ஒரு கனவையும் நான் சேர்த்து கேரி பண்ண போகிறேன். காதல் மனம் 2 காலமெல்லாம் இணைந்திருக்க நம்பிக்கையால் செய்து கொண்ட முதல் ஒப்பந்தம் அப்படின்றது, இவ்வளோ நாள் நம்ம சும்மா ஒரு என்ன சொல்கிறது, பிஃபோர் லவ்வர் ஜோனில் இருந்துட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் தான் எனக்கு நான், உனக்கு நீ, நமக்கு நம்மளோட விஷயங்கள் எல்லாமே, நம்மளோட என்ன சொல்கிறது லட்சியங்கள், கனவுகள், கெரியர்,
நம்மளோட வாழ்க்கை இந்த மாதிரி எல்லாமே அந்த மாதிரி நினச்சிட்ருக்க காதல் மனம் 2 நானும் என்னோடய பார்ட்னரும் காலமெல்லாம் இணைந்திருக்க என்னென்னைக்குமே எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்தோட நம்பிக்கையால் செய்து கொண்ட முதல் ஒப்பந்தம் அப்படின்றது நான் உன்னை நம்புகிறேன், நீ என்னை நம்பு, நம்ம 2 பேரும் இந்த நம்பிக்கையை வச்சு நம்மளோட லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த ப்ராமிஸ் டேக்கான என்னோடய சைட்லேருந்து ஒரு ஜஸ்டிஃபைட் கவிதைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு வேளை உங்கள் வேலண்டைனுக்கு இந்த கவிதை அனுப்புறது ஒர்த்துன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த கவிதை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிடுங்க. உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்ட் கவிதைகள் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கும் இல்லை நம்மளோட யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லேயுமே கேளுங்க. உங்களுக்காக நான் எதுவாக இருந்தாலும் எழுதி தரேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.